ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸை வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் தேடப்பட்டு வரக்கூடிய முக்கிய குற்றவாளியான சம்போ செந்திலுக்கு எதிராக ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக இதுவரையில 24 பேரை சென்னை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக ஆற்காடு சுரேஷோட சகோதரர் மற்றும் மனைவி உள்ளிட்ட பல்வேறு நபர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கக்கூடிய வகையில இந்த கொலை வழக்குக்கு முக்கியமான பின்னணியிலிருந்து சம்பவ செந்தில் பண உதவி செய்திருப்பதாகவும் அந்த பண உதவியை வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் வாயிலாக செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. எனவே அவர்களை இந்த வழக்குல கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கையில காவல்துறையில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுல ஏற்கனவே மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக அதாவது வெளிநாடு தப்பி சென்றிருக்கக்கூடிய நிலையில நேற்று அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. சிங்கப்பூர்ல 10 நாட்கள் தங்கி இருந்ததாகவும் அங்கிருந்து சவுதி அரேபியாவுக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்த அதே போன்று சம்பவ செந்திலுக்கு எதிராகவும் ஏற்கனவே காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒன்றிய அரசோட உதவியோட இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. இதன்படி சர்வதேச விமான நிலையங்கள் அனைத்திலுமே அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து இந்த நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டு அவர் எந்த நாட்டுல இருக்கிறாரு, மேலும் அங்க அவரை கைது செய்வதற்காக வெளியில இருக்கக்கூடிய இன்டர்போல் போலீஸோட உதவியையும் நம்ம சென்னை காவல்துறையினர் தற்போது அணுகி இருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.